அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 21/1/2025 முதல் 27/1/2025 உங்களிடம் நாடகம் ஆடியவர்கள் முன் வாழ்ந்து காட்டக்கூடிய அடுத்த 7 நாட்கள் நிச்சயம் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாயும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசி புதனும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும், சுக்கிரனும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்களான 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்த ராசிநாதன் இறுதியில் 6வது ராசிக்கு மாறுவது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால சிம்மராசினியர்களான உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல போட்டித் தேர்வுகளில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்க காரியங்கள் இந்த வாரத்தில் பலிதமாக இருக்கு. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூட ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அவை அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அதே போல் செல்வாக்கு, தெய்வ பக்தி அதிகரிக்குங்க. எடுத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வார கிரக நிலைகளின் படி சற்று கடுமையான நிதி பற்றாக்குறையை இந்த வாரத்தில் நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. சுக்கிரன், குரு, சனி பகவான் ஆகிய மூவருமே உங்களுக்கு ஆதரவாக இல்லைங்க. அஷ்டமஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதும் ஆரோக்கிய குறைவினை எடுத்து காட்டுதுங்க. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல விரயஸ்தானத்தில் செவ்வாய் நிலை கொண்டிருப்பது வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல சில தருணங்களில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படும் என்பதையும் உணர்த்துது. குடும்ப பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி மனதில் நிம்மதி குறைந்து டென்ஷன் ஏற்படுங்க. திருமண முயற்சிகளில் தடங்களும் ஏமாற்றமும் பிரச்சனை ஒன்று கவலை அளிக்குங்க. இவற்றை பற்றி கவலைப்படாமல் அடுத்த கட்ட முயற்சிகள் என்ன என்பது சம்பந்தமான பொருளாதார நிலை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் சிம்ம ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு அவ்வளவு சாதகமாக சஞ்சரிக்கவில்லைங்க. ராகு மற்றும் செவ்வாயினுடைய நிலைகளினால ஏதாவது ஒரு காரணத்தினால் அடிக்கடி விடுப்பில் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குது. உயர் அதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடுங்க. அதே போல நீங்கள் பாடுபட்டு உழைத்தாலும் நிர்வாகத்தினர் உங்கள் மீது அதிருப்தியை நீடிக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்து வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு ஏமாற்றமே ஏற்படுங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அவர்களது மறைமுக பேச்சுகள் மன நிம்மதியை பாதித்து விடுங்க. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல சிம்மராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்களான 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நன்மை செய்யுங்க. சந்தை நிலவரம்
அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. நியாயமற்ற போட்டிகளும் இடைத்தரகர்களுடைய தலையீடும் உங்களுடைய விற்பனையை பாதிக்குங்க. பல காரணங்களினால் சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் உங்களுடைய சரக்குகளுடைய விலையை நிர்ணயிப்பது என்பது சற்று கடினமாக தாங்க இருக்கும். அதேபோல் வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் குறையும். புதிய முதலீடுகளையும் விற்பனை விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுவது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. குறிப்பா சிம்ம ராசியை சேர்ந்த ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படுங்க. இதன் காரணமாக நிதி நெருக்கடி ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெரும்பான்மையான கிரகங்கள் சாதகமாக இல்லைங்க. புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் தடங்களும் தாமதமும் ஏற்படக்கூடும். சற்று கடினமான நிதி பற்றாக்குறையை நீங்கள் இந்த வாரத்தில் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. அதே போல நிச்சயம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் இருந்து வந்த உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கை நழுவி போகுங்க. நடிகர்கள் மற்றும் நடிகைகள் உடல்நல பாதிப்பினால் கால் ஷீட் கொடுப்பதிலும் புதிய திரைப்படங்கள் எடுப்பதை ஒத்தி போடுவது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவே சாதகமாக சஞ்சரிக்குதுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு படிப்பில் உங்களுக்கு உற்சாகத்தை தருங்க. சிறு சிறு உடல் உபாதைகள் அசதியை ஏற்படுத்தும். நண்பர்களுடன் வெளியே சுற்றுவதை கண்டிப்பாக நீங்கள் இந்த வாரத்தில் குறைத்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல சிம்மராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பூமிக்காரகரும் விவசாயத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டவருமான செவ்வாய் சாதகமாக இல்லைங்க. விவசாயத்துறை நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ள மற்றொரு கிரகமான சூரியனும் சுபபலம் பெற்றிருக்குதுங்க. வயல் பணிகள்ல கடினமாக இருப்பினும் விளைச்சல் வருமானமும் திருப்தி தரும். அடிப்படை விவசாய வசதிகளுக்கான குறைகள் இருக்காது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே குரு பகவானால் நன்மை எதுவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல் சுக்கிரனும் உதவியில் இல்ல கையில் இருப்பதை கொண்டு குடும்ப செலவுகளை சமாளிக்க வேண்டி வரும். அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்படுவதை உங்களால் காண முடியுங்க. ஓய்வெடுக்க நேரிடுங்க. நெருங்கிய உறவினர்களுடைய மனப்பான்மை உங்களுடைய மனிதருக்கு வேதனையை தருங்க. உணர்ச்சி வசப்படுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது 5 சாத உருண்டை எள் பருப்பு நெய் கலந்து தினமும் காகத்திற்கு வைத்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.